பராசக்தி வந்து இவங்க ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த படங்களுக்கு பராசக்திக்கு வித்தியாசம் என்னன்னா, மிக நேரடியாக அரசியல் பேச முடியும். அன்றைய அரசியலை மிக நேரடி இன்றைய வரைக்கும் பராசக்தி மாதிரி இந்த படம் தமிழில் வரல, தமிழில் மட்டும் இல்லை இந்தியாவிலே வரல, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே கூட வேறு வந்திருக்குமா அரசியலை பேச முடியும். வசனங்களில் அத்தனை கூர்மையாக மக்களுடைய அன்றாட அரசியலை நேரடியாக சொல்லி சமூக மாறுதலுக்கு மிகப்பெரிய வித்திட்ட திரைப்படம். இந்த அளவுக்கு சமூக மாறுதலை நேரடியாக கை வச்சு மாறுற மாதிரியான ஒரு தன்மையை வந்து பராசக்தி நிகழ்த்துச்சு. அது கண்கூடு. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து பராசக்தின்னு நம்ம வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தாக்கத்தை வேற எந்த படமும் நிகழ்த்தலை. இந்திய சினிமாலே இல்லை, மதர் இந்தியா நடந்த மாற்றத்தை தாண்டி அரசியல்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை விதைத்த சினிமானா அது பராசக்தி. ஆமா, அதுக்கு காரணம் வந்து கூர்மையான வசனங்கள், சமூகம் அன்றைய இருந்த சமூகம் அன்றைக்கு தேவையாக இருந்தது. எல்லாமே கலந்துருச்சு. அன்றைக்கு ஒரு அரசியல் தேவை இருந்தது, அன்றைக்கு சமூக மாற்றம் மூலப்பழக்கங்களை ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே சமயத்தில் கலை ரீதியாக ஒரு மேடை நாடகத்திலிருந்து அவங்க வந்து இந்த சங்கீத நாடகத்திலிருந்து விடுபட்டக்கூடிய ஒரு கட்டம், இது எல்லாம் சேர்ந்து அது ஒரு சங்கமம் ஆயிடுச்சு. அப்போ சிவாஜி போன்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர்களை வந்து வரும்போது, கலைஞர் போன்ற மிகச்சிறந்த வசனகர்த்தா வரும்போது, ரெண்டும் சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை உருவாக்குச்சு. அதில் சிவாஜியோட நடிப்பு குறிப்பாக வந்து, அதில் சிவாஜி மட்டும் நடிக்கலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணிருக்குமான்றது சந்தேகம்தான். குறிப்பாக அந்த கடைசி காட்சிகளில் வந்து அவர் வந்து பேசக்கூடிய வசனம் இருக்குல்ல, அது வந்து அந்த மாருதி ராவ் வந்து அவருடைய பயோகிராஃபியில் கூட சொல்லியிருப்பார். வந்து ரொம்ப 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 யதார்த்தமாகவும் அந்த இடத்துல வந்து படப்பிடிப்பில் இருந்தவங்க அத்தனை பேருமே வியந்து பார்த்து கைத்தட்டக்கூடிய அளவுக்கு அந்த காட்சிகளில் வந்து அனல் பறக்கும் வசனங்களால் வந்து இன்னைக்கு பார்த்தாலும் வந்து மிகச்சிறந்த நடிப்பு எதுன்னா, தமிழகத்தில் ஒரு நடிப்பின் மிகச்சிறந்த தருணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பராசக்தியோ இல்லை ஒரு மனோகரா போன்றவர்களுடைய படங்கள் இருக்கக்கூடிய அந்த அனல் பறக்கும் வசனங்கள் அவர் பேசக்கூடிய தருணங்கள் இருக்குல்ல, அதற்கு இணையாக வேறு காட்சியில் சொல்ல முடியாது.